ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் சங்கரையர் என்பவர். 6வது வகுப்பு படிக்கிற போதே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது அங்கே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டிலே அவருடைய 2 கண்களும் பாதிக்கப்பட்டு விட்டது. 2 கண்ணு பாதித்தாலும் அவர் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் எல்லாம் படித்து, அது மட்டுமில்லாமல் கொஞ்ச காலம் கழித்து வயதான காலத்திலே அங்கே ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் போட்டியெல்லாம் வைத்து பரிசினை கொடுப்பாராம். அதில் முஸ்லீம் குழந்தைகள் கூட அந்த தேவாரம், திருவாசகம் சொல்லி பரிசு பெற்ற செய்தியெல்லாம் உண்டு. அவர் ஆரம்பத்திலே முதலாக தேவக்கோட்டை ஜமீன்தார் என்று அழைக்கப்படுபவருடன் அவர் முதலாக மடத்திற்கு போய் மகாபரிவாளை தரிசித்தது வழக்கம். பெரியவா அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷத்தோடு பெரியவா பேசுவது வழக்கம். எப்போ பார்த்தாலும் பெரியவா அவரிடத்தில் அளவலாவார், தேவாரம், திருமந்திரம் பற்றி பேசுவார். இவர் நிறைய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்ததுனாலே வாரியார் சுவாமிகள் கூட அந்த புதுக்கோட்டை சங்கரையருக்கு வன் தொண்டர் என்கிற ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெரிய தமிழ் தொண்டராக விளங்கியவர். அவர் பெரியவாளை தரிசிக்கும் போதெல்லாம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பாராம். எனக்கு ஒன்றுமே வேண்டாம் பெரியவா, உங்கள் தரிசனம் இருந்தாலே போதுமானது என்று சொல்லுவது வழக்கமா. ஒரு முறை மடத்திலே பெரியவா பெருங்கூட்டம் அன்னைக்கு காஷ்ய மௌனம், அதாவது பெரியவா யாரிடத்திலுமே பேச மாட்டார், மௌனமாக இருக்கிற பொழுது காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவர் மௌனமாக இருப்பார். யார் வந்தாலும் பேசுவது வழக்கம், பேசுகிற வழக்கம் கிடையாது. ஆனால் ஒரு முறை சங்கரையர் வந்த மாத்திரத்தில் பெரியவா என்ன பண்ணாராம், அந்த மௌனம் மேற்கொண்டிருக்கிற பெரியவா எல்லோரும் கூட்டமாக இருக்கிறார்கள். ஒரு முறை என்ன ஆயிட்டு என்று சொன்னாலாம், சங்கரையர் மடத்துக்கு வந்து மடத்தினுடைய தொண்டர் போய் பெரியவாட்டை புதுக்கோட்டை சங்கரையர் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடனே பெரியவா என்ன பண்ணாராம், அன்னைக்கு முழுமையாக மௌனம் இருக்க வேண்டிய பெரியவா இவரை பார்த்து விட்டு சொன்னாராம், வா சங்கரா, சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டாராம். மடத்தில் வந்தவாளுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. என்ன இன்னைக்கு பெரியவா மௌன விரதம் இருக்கிறவர், முழுமையாக வாயக்கூட திறக்க மாட்டார், தண்ணி கூட குடிக்க மாட்டார். இப்படிப்பட்ட நேரத்தில் பெரியவா எப்படி மௌனத்தை கலைத்தார் என்று சொன்ன உடனே பெரியவா சொன்னாராம், உங்களுக்கெல்லாம் என்னை பார்க்கிறேள், என்னை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேள். ஆனால் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னுடைய 2 கண்ணை இழந்தவன் சங்கரன், அவனுக்கு நான் வா சங்கரான்னு சொன்னாதான் நான் இங்கே இருக்கேன்னு தெரியும். அதனால்தான் என்னுடைய மௌனத்தையே கலைத்து ஒரு சுதந்திர போராட்ட ஈடுபட்ட தியாகிக்கு கொடுக்கிற மரியாதையா வா சங்கரா என்று வாயார சொன்னேன் என்று அன்னைக்கு பெரியவா சொன்னாராம். எப்போதுமே பெரியவா மடத்துக்கு வருபவர்களிடத்திலே மௌனம் இருந்தால் பேசவே மாட்டார். மகாத்மா ஒரு முறை மௌனம் இருந்த பொழுது அந்த விசிறி சாமியார் என்கிறவர் அங்கே வந்தாராம். விசிறி சாமியாரோடு வந்தவர் கூடவே இருந்தார். விசிறி சாமியாரும் மகாபரிவாளும் 2 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அன்றைக்கு பெரியவா மௌன விரதம். இங்கே இவரும் அன்றைக்கு பேசவில்லை, பெரியவாளும் பேசவில்லை. காலையிலிருந்து ஒரு 2-3 நேரம் இந்த சம்பாவனை தொடர்கிறது. எல்லாம் முடிந்துவிட்டு விசிறி சாமியார் அங்கே காரில் ஏறுகிற பொழுது அவரோடு வந்த தொண்டன் கேட்டார், என்ன பேசவே இல்லை, பேச வந்துட்டு பேசாமலே வரையிலேன்னு சொன்ன உடனே விசிறி சாமியார் இடத்திலே அந்த விசிறி சாமியார் வந்த தொண்டரிடத்திலே சொன்னாராம், நாங்கள் 2 பேரும் பேசவில்லை என்று யார் சொன்னது என்று சொன்னாராம். சில நேரங்களிலே மௌனமாகவும் பெரியவா மனதில் இருக்கிற எண்ணங்களையும் எழுத்தாப்பில் இருக்கிற சக்தி கொண்ட பெருமக்களுக்கு சொல்லுவது வழக்கம். அப்படி மௌன விரதம் மேற்கொண்டு இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிற மகாபரிவாளுடைய அந்த அற்புதமான மகோன்னதமான சிந்தனைகளை தெய்வத்தின் குரல் மூலமாக நாமும் தினந்தோறும் படித்து மனதில் ஏற்பட்ட நம்முடைய அழுக்குகளை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று பெரியவா பக்தரிடத்திலே எப்படி கீதை ஒரு வீட்டிலே இருப்பது போல தெய்வத்தின் குரல் எல்லா பாகமும் உங்கள் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை விடுத்து அப்படிப்பட்ட மகாபரிவா என்னும் பேர் அமுதத்தை நாம் தினந்தோறும் வழிபடுவோமாக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா திருவடிகளே சரணம்.